மேய்ச்சல் தரையை பற்றி நாங்கள் இதுவரையிலே வெறுமனே கதை பேசி கொண்டுதான் இருந்தோம், பத்திரிகைகளை அறிக்கை விழித்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுவது என்பதுதான். அம்பாறையிலே இருந்து அத்துமீறி குடியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு வனபரிபாலன திணைக்களத்தை சொன்னால் வனபரிபாலன திணைக்களம் அசைய மாட்டேன் என்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மகாபலிக்குரியதென்று. வன ஜீவராசிகள் திணைக்களமும் அதே மாதிரித்தான் இருக்கிறது. போலீஸ் திணைக்களமும் அதே விதமாகத்தான் அசையாமல் இருக்கிறது. பிரதேச செயலாளர் ஒன்றும் செய்ய முடியாதவராக இருந்தார். ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக நான் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்தேன். அரசாங்க அதிபரை கூட அங்கு அழைத்து சென்று அந்த நிலைமையை முற்றுமுழுதாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அங்கு அத்துமீறல் குடியேற்றங்கள் மிக மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதனுடைய பின்னணியிலே ஒரு பௌத்தவிக்கு இருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனையை இந்த நேரத்திலே நாங்கள் எவ்வாறு கையாளுவது? உங்களுக்கு தெரியும், கூட்டு எதிர்க்கட்சி என்றொன்று இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே துவேஷத்தை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில மாதங்களின் பின் இன்னும் மிக ஆழமான விடயங்கள் அங்கு நடைபெறும். இவை நடைபெற்ற பிறகுதான் இதனுடைய தாற்பயம் மக்களுக்கு தெளிவாக இருக்கும். அதுவரையிலே நாங்கள் அதை சூசகமாக வைத்திருக்கிறோம் அல்லது தேவையான அளவுக்கு அதை கையாண்டிருக்கின்றோம். மாகாண சபை என்பது இப்பொழுது இருக்கின்ற வகையிலே ஏதோ மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற விடயங்களை கையாளுகின்ற அளவுக்கு தான் இருக்கிறது. மட்டக்களப்பு வந்தாறுமூலை பிரதேசத்தில் உள்ள பேக்ஹவுஸ் வீதியை புனரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தென்பகுதியில் உள்ள முற்போக்கு சிங்கள தலைமைகளையும் இணைத்துக் கொண்டு தமிழர் தரப்பு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சமஷ்டி என்று சொன்னால் சிங்கள மக்களுக்கு கசக்கின்றது, ஒற்றையாட்சி என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு கசக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அரசியல் என்பது மக்களை சிந்திக்க செய்து தென்பகுதியிலே இருக்கின்ற நேச சக்திகளை எங்களோடு வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே இருந்து எவ்வாறு தொடர்ந்து நீடித்து எங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது என்பது தொடர்பாகத்தான் இருக்கும். இந்தியாவோ ஐக்கிய நாடுகள் சபையோ எங்களுக்கு எந்நேரமும் காவல் காத்து கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. அதற்காக எங்களுடைய விடயங்களை நாங்கள் விட்டு கொடுப்பவர்களாக இருக்க மாட்டோம். எங்கு ஒரு சுதந்திரமான நீதியான விசாரணை இந்த போர் தொடர்பாக நடக்க வேண்டும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய பிரதேசங்களிலே இருந்து இராணுவம் ஆக்கிரமித்த இடங்களிலே இருந்தெல்லாம் வெளியேற வேண்டும் என்பதிலே எந்தவிதமான விட்டு கொடுப்புகளும் கிடையாது. இப்பொழுது நாங்கள் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அடுத்த கட்டத்திலே இதற்குரிய பலாபலன்களை எல்லாம் பெறக்கூடிய மிகவும் நுணுக்கமான அறிவுபூர்வமான செயற்பாட்டை வழிநடத்துகின்ற தலைவருக்கும் அந்த தலைவனுடைய கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்லுகின்ற இரண்டாம் தர தலைவர்களுக்கும் மக்கள் பலம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலம் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியை இன்னொருவருடைய ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தாது இருப்போம்.